செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் பைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். தளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரசு பள்ளிகளில் பயிலும் மலைக்கிராம சிறுவர்கள் தேசிய அளவிலான குங்ஃபூ தற்காப்பு கலை சாம்பியன்ஷிப் 2025 போட்டிகளில் தங்கம், வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்களை வென்று சாதனை. சொந்த ஊர் திரும்பி அவர்களுக்கு ஹொசூர் ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மலை கிராமங்களைச் சேர்ந்த அரசு பள்ளிகளில் கல்வி பயின்று வரும் 13 மாணவ மாணவிகள் புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய அளவிலான குங்ஃபூ தற்காப்பு கலை சாம்பியன்ஷிப் போட்டிகளில் தங்கம், வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்களை வென்று சாதனை படைத்தனர். சொந்த ஊர் திரும்பி அவர்களுக்கு ஹொசூர் ரயில் நிலையத்தில் பெற்றோர், உறவினர் மற்றும் கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கும்மாளபுரம், ராமநகர், ஆவேரப்பள்ளி, ஆற்றுப்பாலம், ஜீனகுப்பா, சச்சுணமஹண்டி ஆகிய தளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மலை கிராமங்களைச் சேர்ந்த 12 முதல் 15 வயது வரையிலான அரசு பள்ளிகளில் கல்வி பயிலும் 11 ஆண்கள் மற்றும் 2 பெண்கள் என மொத்தம் 13 பேர் இம்மாதம் 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் புதுதில்லியில் உள்ள தல்கா டோரா உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற குங்ஃபூ தற்காப்பு கலை தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்றனர். விக்டரி குங்ஃபூ மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி சார்பில் 36வது ஜீப் யுன்டோ சார்பில் தேசிய அளவிலான சாம்பியன்ஷிப் 2025 போட்டிகளில் தமிழ்நாடு மாநிலம் சார்பில் பங்கேற்று 7 தங்கம், 8 வெள்ளி மற்றும் 5 வெண்கலம் என 18 பதக்கங்களை வென்று சாம்பியன்ஷிப் பட்டத்தை பெற்று சாதனை படைத்துள்ளனர். இவர்களுடன் 2 பயிற்சியாளர்கள், 1 ட்ரெய்னர் மற்றும் 13 போட்டியாளர்கள் என மொத்தம் 22 பேர் புதுதில்லி சென்று போட்டிகளில் பங்கேற்றனர். இந்த நிலையில் இவர்கள் இன்று தங்களது சொந்த ஊர் திரும்பிய நிலையில் ஹொசூர் ரயில் நிலையத்திற்கு வந்த இவர்களுக்கு பெற்றோர்கள், உறவினர்கள், ஊர் பொதுமக்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் சார்பில் மாலைகள் அணிவித்து மலர்கள் தூவி பேண்ட் வாத்தியங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த சாதனை படைப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தளி சட்டமன்ற உறுப்பினர் டி. ராமச்சந்திரன் மற்றும் தொழில் அதிபர் தட்சிணாமூர்த்தி ஆகியோரின் ஆக்கப்பூர்வமான ஊக்கமளித்த முயற்சிதான் காரணம். மேலும் அரசு பள்ளிகளில் கல்வி பயின்று வருவதோடு மலை கிராமங்களில் உள்ள இந்த சிறுவர்கள் முழு ஈடுபாட்டுடன் பயிற்சியில் சேர்ந்து போட்டிகளில் சாதனை படைக்க அவர்களின் பெற்றோர்கள் முழு முதல் காரணமாக இருந்தார்கள் என்றும் அவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக சிறுவர்களை அழைத்துச் சென்று வந்த பயிற்சியாளர் சீனிவாசன் பெருமிதத்துடன் தெரிவித்தார். எந்தவித புதிய தொழில்நுட்பங்களுக்கு அறிமுகம் இல்லாத மலை கிராமங்களைச் சேர்ந்த குழந்தைகள் நமது மாநிலம் தமிழ்நாடு மட்டுமல்லாது இந்திய தேசத்திற்கே பெருமை சேர்த்து தந்துள்ளார்கள். இவர்கள் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு அவர்களுக்குள் உள்ள திறமைகளை வெளிக்கொண்டு வந்து சாதனை படைக்க வேண்டும் என்பதோடு செல்போன்களில் மூழ்கியுள்ள சிறுவர்களின் பழக்க வழக்கங்களை முற்றிலுமாக திசை திருப்பி தலைமுறைகள் மாறி வருவதோடு வாழ்வியல் முறையையும் மாற்றியமைத்து சாதனை படைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் முழு செலவையும் ஏற்றுக்கொண்டு ஊக்கமளித்தது பெருமையாக உள்ளதாக தொழில் அதிபர் தட்சிணாமூர்த்தி தெரிவித்தார். இது மிகவும் மகிழ்ச்சியான தருணம். நாங்கள் வாழும் பகுதியில் விளையாட்டிற்கு என எந்த விதமான வாய்ப்புகள் இல்லாத நிலையில் கிராமங்களில் உள்ள குழந்தைகளை ஊக்கமளித்து சாதனை படைக்க தொகுதி எம்எல்ஏ பயிற்சியாளர் சீனிவாசன், தொழில் அதிபர் தட்சிணாமூர்த்தி உள்ளிட்டோர் தற்காப்பு கலை குங்ஃபூவில் சாதனை படைக்க உதவியாக இருந்தனர். எதிர்காலத்தில் மலை கிராமத்தைச் சேர்ந்த சிறுவர்கள் மாநில அளவில் மற்றும் தேசிய அளவில் மட்டும் இல்லாது உலக அளவிலும் சிறந்து விளங்கி சாதனைகளை படைப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை உள்ளது. இந்த தற்காப்பு கலையையும் விளையாட்டில் ஒரு அங்கமாக முக்கியத்துவம் அளித்து திறமைகளை வெளிப்படுத்தும் சிறுவர்களின் மேன்மைக்காக தமிழ்நாடு அரசு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என கோரிக்கை வைப்பதாக போட்டிகளில் பங்கேற்ற சிறுவர்களின் உறவினரான மஞ்சு என்பவர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஃபர்ஸ்ட் பிரைஸ், ரெண்டாவது வந்து அனுஷா கோல்டு மெடல், ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல். அனுஷா வந்து செகண்ட், அவங்க வந்து அது சில்வர் மெடல். அதே இல்லாம மிதுனும், அப்புறம் தருண், விஷ்ணு, அப்புறம் இது நவீன்குமார், நெக்ஸ்ட் ரிஷி, அப்புறம் ரெண்டாவது மூணாவது வந்து எஸ் சாகர், எம் சாகர், தேவ்குமார், சமார் எல்லாமே டோட்டலா 13 பேர் போய் ஜெயிச்சிருக்கோம். டோட்டல் நம்ம தள்ளியில எல்லாமே நம்ம தள்ளி தொகுதி சேர்ந்தவங்க தான். அதே இல்லாம கும்லாபுரம், ராமநகர், அவர்பள்ளி, ஆச்சுபாலம், கீஜன்குப்பா, செத்தனந்தொட்டி, தளி டோட்டலா இவங்க எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களா. இது எல்லாமே டோட்டலா பிரைவேட் ஸ்கூல்ல ஒண்ணுமே இல்லை. ஆனா நம்ம டோட்டலா அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கோஆபரேட்னாலும் சரி, நம்ம தலைவரும் சரி, அதே இல்லாம நம்ம ராமச்சந்திரனும் தலைவரும் சரி, அவங்க எல்லாம் கோஆபரேட் பண்ணதுனால நாங்க போய் அங்க ஜெயித்து வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆயிடுச்சு. இருந்தாலும் நான் ஏன் சப்போர்ட் பண்ணுறோம், நம்ம குழந்தைங்க நல்லா நம்ம இந்தியாவுக்காக போராட்டம் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு தூரத்தை காப்பு அங்கேருந்து போய் நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு என் வீட்டு குழந்தைங்க எப்படி இருந்தால் பண்ணுவாங்களோ அது மாதிரி குழந்தை
சொல்கிறாங்க, இங்கே ஜாதி மதம் இது இல்லை. ஏன்னா இன்றைக்கி பசங்க குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நிறைய செல்ஃபோனில் விளையாடுறாங்க. அதனால் குழந்தைங்க லைஃப் ஸ்டைல் போது நம்ம ஜென்ரேஷன் மாறுது. அதை மாற்றுறதுக்காக தான் இவங்க பண்ணிட்டு இருக்காரு. நம்ம சீனான்றவர் மிகப்பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கும்ஃபுக்கு வந்து இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணவர் அவர் மாஸ்டர். அவர் கேரளா போயிட்டார், நேராக போயிட்டார், கேரளா போயிட்டார். இந்த கலையை வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து இந்தியா ஃபுல்லாக பண்ண போது இப்போ ஒசூரில் குறிப்பாக வந்து ஒசூரில் ஃப்ரீயாக இருக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். நான் ஸ்பான்சர் ரெடியாக இருக்கேன். யாராவது இதை வச்சு யூஸ் பண்ணிவிட்டு இந்த பேரண்ட்ஸ் நீங்கள் யாராவது அனுப்பிச்சாலும் ரொம்ப நல்லது. அதேமாதிரி கவர்மெண்ட்டுக்கு 2 கவர்மெண்ட்டுக்குமே சரி, அரசாங்கத்துக்கு எங்களை வேண்டுகோள். எல்லா ஸ்போர்ட்ஸையும் பார்க்குறீங்க, இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறோம். ஏன்னா இந்த குழந்தைங்க மூஞ்சி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிட்ட அந்த பனியில், அந்த குளிர் பனியில் போய் வந்திருக்காங்க. ஏதோ நடக்க போது இயற்கை எதிர்காலம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அந்த எதிர்காலத்தை இந்தியாவை நாங்கள் பார்க்குறோம். நீங்களும் எங்களுக்கு கூட சப்போர்ட் பண்ணீங்க. அது ரிப்போர்ட்டராகவும் சரி, என்னோட வெல்விஷராக இருக்கீங்க. அதேமாதிரி இவங்களுக்கு இருந்து நீங்கள் மேலே கொண்டு வந்து நல்லா இருக்குது. அது ஃபேமிலிக்கும் அந்த பேரண்ட்ஸுக்கு நன்றி, இந்த மாஸ்டர் கற்றுக்கு நன்றி, என்னோட மனமாக நன்றி. முக்கிய சாமூர்த்தி தொழிலதிபராக இருக்கேன். அது இல்லாமல் பல விஷயம் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ.